السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபை ரஹ்மத்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீர் பிரயாணத்துல இருக்கிறோமா. இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனையும் தஃப்சீர் பார்வையில் பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம இப்ப அடுத்து பார்க்க போற ஆயத்மா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான். அவன் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவன். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத் ரொம்ப நம்ம படிச்சிருக்கிறது கொஞ்சமா படிச்சாலும் உள்ளத்துக்குள் ஒரு பேரலையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆயத்துக்குள்ள இருக்குமா. அந்த பேரலையின் மீட்சியை விட்டு நான் மீளாம தான் இந்த ஆயத்துக்கான தஃப்சீர் சொல்றேம்மா. இருந்தாலும் எனக்கு ஒரு கவலையோட சொல்றேன், இதை முழுமையா அதனுடைய அந்த உணர்வை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு சிறு அறிவு பற்றாக்குறையை நினைச்சு அல்லாட்ட நான் துவா செஞ்சுட்டு தான் இதை நான் சொல்றேம்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முன்னாடி இருக்க ஆயத்துல அவங்களுடைய அல்லாஹு தஆலா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சான்றுகளை நமக்கிட்டயே நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய முன்னாடி வாழ்க்கை என்ன, நீங்க எங்கெங்க இருந்திருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய அம்ரு, அல்லாஹ்வுடைய எண்ணத்திலிருந்து ஆலமுல் அர்வாஹில் உயிர்களாக சுற்றி திரிந்து அதற்கு பிறகு அனைவரும் ஒரு தூக்கத்தில் ஆழ்த்தப்பட்டு ஒரு மவுத் என்ற நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா இந்த உலகத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் நாடும் வரை. நமக்குள்ளேயே இந்த சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான். இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு, அவனை ஏற்றுக்கொள்வதற்கான சான்றுகளுக்கு நீங்க எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்குள்ள தேடும், உங்களோட ஓன் லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்லி கொண்டு வர்றாருமா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடுத்தது இந்த உலகத்தின் பிரம்மாண்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வானங்கள் பூமியின் பக்கம் வாங்க. பிரம்மாண்டம் என்பது பார்க்கின்ற பார்வையில பார்க்கக்கூடிய வான நட்சத்திரங்கள் மட்டும் இல்லமா, உள்ளார்ந்து பார்த்தோம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயும் அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா பூமியில இருக்க எல்லாத்தையும் உங்களுக்காக தான் படைச்சான். அல்லாஹ் சொல்றாமா, நமக்காக தான் அல்லாஹ் படைச்சான். வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அதை 7 வானங்களாக சீரமைச்சான்னு சொல்றான். இதுல அதுல வரக்கூடிய வினை சொற்கள் இதை பத்தி அல்லாஹு தஆலா அதை எப்படி அவன் கையாண்டிருக்கான் அப்படிங்கிறத பத்தி தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. இங்க இஸ்தவா சும்மஸ்தவா இருக்குல்லமா, இஸ்தவா அப்படின்னு சொன்னா இதுக்கு இதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா, இஸ்திவா அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் சமமாகுதல், நேர்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நேர்படுதல், ஒரு விஷயம் சமமாகுதல் அப்படின்னு அர்த்தம்மா. இது ஆக்சுவலா லாசிம் வேர்ப். மறுபடியும் நான் சொல்றேன்மா, கொஞ்சம் அந்த இலக்கணம் தெரிஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப அழகா ரசிக்க முடியும். ஒரு லாசிம் செய்யப்படு பொருள் குன்றிய வினை. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், அவன் சிரித்தான் அப்படின்னா அது அவனோட முடிஞ்சிருச்சு. ஆனா அவன் சாப்பிட்டான்னு சொன்னா அவன் ரொட்டி சாப்பிட்டான்னு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அப்ப சாப்பிட்டான்ங்கிறது செய்யப்படு பொருள் குன்றாவினை, சிரித்தான் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் குன்றிய வினை. அந்த செய்யப்படு பொருள் குன்றிய வினை லாசிம். இந்த ஒரு வினை சொல்லாக இது இருக்கு. இந்த வினை சொல்லுக்கு செய்யப்படு பொருள் வராது, அது அடுத்து வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வராது. பட் ஆனா இந்த ஆப்ஜெக்டை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இலசமா அப்படி இலாங்கிற ஒரு உருவிடை சொல்ல அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். இதுவும் முன்கூட்டி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த மாதிரியான வினைச்சொற்களுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வரணும்னா அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த ஒரு முறைகள்ல முக்கியமான முறை ஒரு ஒரு ஜார் சொல்ல உள்ள நுழைக்கிறது. அதனால இலா என்று நுழைக்கப்பட்டு இது முத்தஅத்தியாக ஒரு செய்யப்படு பொருள் குன்றா வினையாக மாற்றப்பட்டிருக்கு. ஓகே மாமா. இப்போ நம்ம இதுல அல்லாஹ் சீரமைத்தான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இப்ப மாறிடுச்சு. சமமானது, நேர்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல சீரமைத்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு மாறி இருக்குமா.
அதே மாதிரி சும்மஸ்தவா இல சமா அப்படி சமா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்சுவலா ஒரு ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் இது எல்லா வானங்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை குறிக்குது. அதனால இது வந்து பன்மையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து கடைசியா அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அம்மா இப்போவாவது ஓரளவுக்கு விஞ்ஞானத்துல வந்து நான் ஏதோ ஒரு நுனி அளவாவது தொட்டிருக்காங்கம்மா. ஆனா அப்போ எதுவுமே தெரியாத காலத்துல இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அற்புதம். இந்த இந்த பகுதியினுடைய இறுதியில நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேம்மா. உண்மையிலேயே சொல்றேம்மா, நம்மளுக்கு நைட் தூக்கம் வரவே வராது. நிச்சயமா ஒரு நாளைக்காவது நினைச்சு பார்த்துட்டு அல்லாஹ்வ நினைச்சு பிரமிச்சு அப்படியே நம்ம உட்கார்ந்துடுவோம்மா. அவ்வளவு விஷயங்கள் லேசான நுனிப்புல்லே இருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் அந்த காலத்துல சொன்ன பொழுது மக்கள் எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? அப்போ அவங்க நம்புனாங்க. அப்படியே அல்லாஹ் சொன்னதை அப்படியே உள்ளத்துக்குள்ள நம்புனாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு பிகுல்லி அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் எல்லாமே. அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். எல்லாத்தையும் அல்லாஹு தாலா அறிஞ்சவனா இருக்கிறான். எப்படி அமைக்கணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும். 67வது அத்தியாயம் 14வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா, அலா யஅலமு மன் ஹலக் வஹுவல் லதீஃபுல் ஹபீர். படைத்தவனாகிய அவன் படைத்தவனுக்கு தன் படைப்புகள் குறித்து தெரியாதா? அல்லாஹு அக்பர். அவனுக்கு எல்லாமே அவன் தெரிஞ்சவனா இருக்கான். நமக்கு அதுல இருந்து அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலதாமதமா இருக்குமா? இன்னும் அதை பத்தின ஒரு நுனி கூட யாருக்கும் தெரியாது. இந்த ஆயத் சொல்லிட்டு இருக்கும் பொழுதுமா இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் சரி, தப்சீர் ஆசிரியர் இப்னு கசீர் ஆசிரியரும் சரி, இந்த படைப்புகள் வானங்கள் படைக்கப்பட்டது இதை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு ஹாமீம் சஜிதாவினுடைய ஆயத்துக்களை நம்மளுக்கு ரெஃபர் பண்றாங்கம்மா. அதாவது பெரும்பாலும் அதிகமான இடங்கள்ல இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதி ஹலக சமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி ஐயாம்னு அடிக்கடி வரும். நிறைய இடங்கள்ல வருதுமா. அது 6 நாட்களில் படைத்தான், 6 நாட்களில் படைத்தான் அப்படின்னே வரும். அப்போ அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா அர்ஷின் மீது அமைந்தான். இது வந்து நம்ம கொஞ்சம் ரெக்கரிங்கா நம்ம குரான்ல வந்து சில இடங்கள்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த என்ன அந்த 6 நாட்கள் எப்படி படைக்கப்பட்டது, இதற்கான முழு விளக்கமும் நமக்கு வந்து எந்த இடத்துல கிடைக்குதுன்னா இந்த ஹமீம் சஜிதால கிடைக்குது. இந்த 6 நாட்கள்ங்கிறது நீங்களும் நானும் கணக்கு பண்ற மாதிரி அது 24 ஹவர்ஸை கொண்ட நாட்கள் கிடையாது. அல்லாஹ் வந்து பாஸ்ட் டென்ஸை சொல்றான். 50,000 வருடங்களாக அன்று நாள் ஒரு நாள் வந்து 50,000 வருடத்துக்கு சமம். நம்ம கணக்கிடக்கூடிய 50,000 வருஷத்துக்கு சமம். அப்படி நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா இன்னைக்கு சொல்றாங்க பூமி உருவாகி வந்து 13.5 பில்லியன் வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாகி 13 இருக்கலாம் அப்படின்னு சயின்ஸ் கணிக்குது. கரெக்டா நம்ம அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த அதுக்கும் மிஞ்சி அதோட 1-2 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நான் முழுமையா உறுதியா சொல்லல. அந்த காலகட்டத்துல இந்த படைப்புகள் படைக்கப்பட்ட விஷயத்தை பத்தி அல்லாஹு தாலா எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. இங்கேயும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாமா இங்க கைஃப தக்ஃபுரூன பில்லாஹின்னு எப்படி பக்ரால கேட்டானோ அதே மாதிரி சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்கம்மா. சொல்லிதான் ஆரம்பிக்கிறான். அதாவது குல் இன்னக்கும் லதக்ஃபுரூன பில்லதி ஹலகல் அர்த ஃபீ யௌமைனி வதஜஅலூன லஹு அன்தாதா. நபியே நீர் கூறுவீராக, பூமியை 2 நாட்களில் படைத்தானே அந்த ஒருவனை நிச்சயமாக நீங்கள் நிராகரித்து விட்டு அவனுக்கு நீங்கள் இணைகளை ஆக்குகின்றீர்களா? وجعل فيها رواسي من فوقها وبارك فيها وقدر فيها அக்வாதஹா ஃபி அர்பஅதி அய்யாம். மேலும் அதில் அவன் பூமியின் அதன் மேலிருந்து உறுதியான மலைகளை அமைத்தான். அது மலைகள் முளைகள், இது சயின்டிபிக்கல் ட்ரூத்மா. இன்னும் அதில் பரக்கத் செய்தான். மேலும் அதில் அவன் உணவுகளை நிர்ணயம் செய்தான். இவை அனைத்தும் சரியாக 4 நாட்களில் நடந்தேறின. பூமியின் அமைப்பு குறித்து விளக்கம் கேட்போருக்காக இவ்வாறு அமைத்துள்ளான். 2 நாட்கள்ல பூமியை அமைச்சிட்டு அதுல விரிச்சு அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு 2 நாள் 4 நாள் ஆயிடுச்சாமா. பிறகு அல்லாஹ் சும்மஸ்தவா இல ஸமாஇ வஹிய துகானுன் ஃபகால லஹா வலில் அர்தி அத்தியா தௌஅன் வ கரஹா. பிறகு வானத்தை அது புகையாக இருக்கும் நிலையில் படைக்க நாடினான். அதை படைத்த பிறகு அதற்கும் பூமிக்கும் நீங்கள் இருவரும் வெளிப்பட்டோ அல்லது நிர்பந்தமாகவோ என் விருப்பத்துக்கு வாருங்கள் என்று கூறினான். அப்பொழுது நாங்கள் வெளிப்பட்டவர்களாகவே வந்தோம் என்று அவை கூறின. فَقَضَاهُنَّ سَبْعَ سَمَاوَاتٍ فِي يَوْمَيْنِ وَأَوْحَى فِي كُلِّ سَمَاءٍ أَمْرَهَا
وَزَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَحِفْظًا ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. பின்னர் அவன் 7 வானங்களாக 2 நாட்களில், ஏற்கனவே 4 நாள் பார்த்துட்டோமா, 2 நாட்களில் அவன் அமைத்தான். ஒவ்வொரு வானுக்கும் அதன் வேலையை அறிவித்தான். இன்னும் உலகத்துக்கு பக்கத்தில் உள்ள வானத்தை விளக்குகளை கொண்டு நாம் அலங்கரித்தோம். ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இது யாவற்றையும் மிகைத்தவன் முற்றும் அறிந்தவனான அல்லாஹ்வின் ஏற்பாடாகும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு தீன் சொந்தங்களே, அன்பு சகோதரிகளே, இந்த பிரம்மாண்டமான படைப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம இதுல பார்த்துட்டு இருக்கோமா. இந்த இடத்துல தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் 2 பேருமே, அதாவது அவங்களும் சொல்றாங்க, இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் சொல்றாங்க, இந்த 6 நாட்கள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம், இந்த படைப்பினுடைய விளக்கம் இந்த ஆயத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இடத்துல வரக்கூடிய இந்த சும்ம அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களாமா, அது இன்னொரு இடத்துல வானத்தை முதல்ல படைச்சதாக அல்லாஹ் சொல்லியிருக்கானே. அப்ப முதல்ல படைக்கப்பட்டது எது அப்படிங்கிறத பத்தி தான் இப்னு கசீர் ஆசிரியர் பல்வேறு தப்சீர் ஞானிகளுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சூரத்து நாசியாத்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றாமா, அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா, படைப்பால் நீங்கள் கடினமா அல்லது வானமா, அதனை அவன் படைத்தான். ரஃபஹ சம்கஹா ஃபஸவ்வாஹா, வானத்தினுடைய முகட்டை அவன் உயர்த்தினான், பிறகு அதனை ஒழுங்குபடுத்தினான். அஹ்தஷ லைலஹா வ அஹ்ரஜ லுஹாஹா, அதனுடைய இரவை அவன் இருளாக்கினான், அதனுடைய பகலையும் அல்லாஹ் வெளியாக்கினான். வல் அர்த பஅத தாலிக தஹாஹா, பிறகு பூமியை அதற்கு பின் அவன் விரித்தான், அதிலிருந்து தண்ணீரையும் அதுக்கப்புறம் அதுல இருந்து கொண்டு வந்தது. வல் ஜிபால அர்சாஹா, மலையை அவன் நிலைநாட்டினான். எதுக்கு மலை அல்லாஹ் வச்சிருக்கான்னா, மனிதர்கள் ஆடாமல் இருக்கும் பொருட்டு. அல்லாஹு அக்பர். மலையினுடைய வெளிப்பக்கம் எப்படி மலை நுனி தெரியுதோ அதுபோல அதனுடைய வேர் பூமிக்கு அடியில ஆழமா பதிஞ்சிருக்காமா. அது கடலுக்கு அடியிலையும் சரி, பூமிக்கு அடியிலையும் சரி, மரத்துக்கு வேர் இருப்பதை போல மலைக்கு வேர் இருக்கு. இது என்ன காரணம்னா, ஆடிக்கொண்டிருக்கும் பூமியின் ஆட்டம் தெரியாமல் இருப்பதற்காக ஒரு கூடாரத்துக்கு முளை அடிப்பதை போல அல்லாஹ் மலைகளை ஆக்கியிருக்கான். இதெல்லாம் சமீப காலத்து விஞ்ஞானமா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லியிருக்கான். வல் ஜிபால அர்சாஹா மதாக அன்ஆமிக்கும், அதிலிருந்து அல்லாஹு தாலா தண்ணீரையும் புல் பூண்டு தானியங்களையும் மேய்ச்சல் பொருள்களையும் அல்லாஹு தாலா வெளியாக்கினான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த இடத்துல முதல்ல வானம் சொல்லி வருதே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சும்ம அப்படிங்கிறதுக்கு பின்னர்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. பின்னர்னு மட்டும்தான் நீங்க அர்த்தம் கொள்ள முடியாது. சாதாரணமா ஒரு சில, அதுக்கு ஒரு அழகா ஒரு கவிதையவே எடுத்து காமிக்கிறாங்கம்மா. அதாவது தம் தந்தையும் முன்னர் தம் பாட்டனும் தலைவர்களாக திகழ்ந்த தலைவன் கிட்ட போ அப்படி சொல்லும் ஒரு அரபு கவிதையை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றாங்க. இந்த பின்னர் முன்னர் அப்படிங்கறதெல்லாம் இதுதான் குறிக்கும் அப்படிங்கிறது இல்ல, ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக சொல்லப்படுது. அப்புறம் அப்படின்னு சொல்றோம் இல்லமா, அந்த மாதிரியும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் தெளிவாகவே சொல்றாங்கம்மா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இந்த விஷயம் கேட்கப்பட்டது. இரண்டுல எது முன்னாடி படைக்கப்பட்டது? நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்ச நம்மளுக்கே இவ்வளவு சந்தேகங்கள் வருது. அந்த காலகட்டத்துல எப்படியெல்லாம் கேள்விகள் போயிருக்கும். அப்படி கேட்ட பொழுது அதுக்கு அவங்க சொன்னாங்க, பூமி தான் வானத்துக்கு முன்னால படைக்கப்பட்டது. ஆனால் விரிவுபடுத்தப்பட்டு அதனுடைய விஷயங்கள்லாம் சரி செய்யப்பட்டது வானம் படைக்கப்பட்டதற்கு பின்புதான். இது சஹீஹ் புகாரில இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிலத்தான் நான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு தப்சீர் ஆசிரியரை சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் நான் முடிவா கொண்டு வந்து நிறுத்திருக்கேம்மா. இதைத்தான் பிற்கால குர்ஆன் விரிவுரை அறிஞர்கள்ல நிறைய பேர் இந்த விளக்கத்தை தான் கொடுத்திருக்காங்க. இதுல வானத்தை படைத்த பின்னர் அவன் பூமியை விரித்தான் அப்படிங்கிற வசனத்துல விரித்தான் அப்படிங்கிறதுக்கு தஹா அப்படிங்கிற சொல், தஹா அப்படிங்கிற சொல் கையாளப்பட்டிருக்கு. இதனுடைய வேர்ச்சொல் தஹ்வு, விரித்தல் அப்படிங்கிறது. விரித்தல்னா என்னன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததே அல்லாஹ் நம்ம படிச்சோம் இல்லம்மா, அதுல இருந்து தண்ணீரை கொண்டு வர்றது, புல்வெளிகளை மேய்ச்சல் விஷயங்களை எல்லாம் கொண்டு வர்றது, வெளிக்கொணர்றது, மலைகளை முளைகளாக வைக்கிறது. அப்போ பூமிக்குள்ள இருந்து மனிதனுக்கு தேவையான விஷயங்களா வெளிப்படுத்துறது, விரிக்கிறது. அப்போ வானங்கள் படைக்கப்பட்ட பின்னர் அல்லாஹ் இந்த விரிக்கும் விஷயத்துல அல்லாஹு தஆலா கவனம் செலுத்தினா. முதல்ல பூமி சார்ந்த படைப்புகளுக்கு வடிவம் கொடுத்துட்டான், அப்புறம் வானம் சார்ந்த படைப்புகளுக்கு வடிவம் கொடுக்கிறான். அதை தொடர்ந்து பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிற நீர் வெளி வந்துச்சு, அதுக்கப்புறம் உண்டான புல்வெளி எல்லாமே உருவாச்சு. மாஷா அல்லாஹ். இப்படியாக இப்னு கசீர் ஆசிரியர் இந்த தப்சீரை நிறைவு செய்யறாங்கம்மா இந்த ஆயத்துக்கானத. அது மட்டும் இல்லாம இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் இதே ஹாமீம் சஜிதாவுடைய ஆயத்தை முன் வச்சுதான் அவங்களும் இதுக்கான விளக்கம் சொல்றாங்க.
அல்ஹம்துலில்லா. என்னுடைய அன்பு தீன் சொந்தங்களே, இப்போ நாம வந்து இந்த தப்சீர் உள்ள கருத்துக்கள் வந்து மனசுக்கு பிரமிக்க வைக்குது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. இதை தாண்டி இதே விஷயத்துக்காக பைனா ஆசிரியர் ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்கம்மா. அதையும் நம்ம பார்த்துடுவோம். ஏன்னா அது வந்து நம்ம ஆன்மாவுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேம்மா. ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல் ஆயத்துல நம்ம பிரயாணம் பண்ணி வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையாம்மா? அது சொல்றாங்க. அவங்க எவ்வளவு அழகா அதை ஆரம்பிக்கிறாங்க பாருங்கம்மா. இந்த ஆயத்தினுடைய ஆரம்பம் ஹுவன்னு ஆரம்பிச்சிருக்கு, அல்லாஹுன்னு ஆரம்பிக்கல. அப்ப ஹுவ அப்படிங்கிறது ப்ரொனவுன். ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதுதான் ஹுவ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உதாரணமா ராஷித் வகுப்பிற்குள் வந்தான், அவன் புத்தகத்தை திறந்தான். அப்ப ராஷித முதல்ல குறிப்பிட்டுட்டு தான் அப்புறம் அவன் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்ப ஏற்கனவே உள்ள ஆயத்தின் தொடர்ச்சி இது. ஹுவன், அவனை பத்தி தான் அல்லாஹ் அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கம்மா. நாம இந்த உலகத்துக்கு வந்த உடனே நமக்கு 2 விதமான வெளிப்பாடுகள் உண்டாயிடுச்சு. அதாவது ஒண்ணு வந்து சடத்துவ உடல், இன்னொன்னு வந்து ஆன்ம உடல். சடத்துவ உடல் அங்க இல்ல, ஆலமுல் அருவாகல இந்த மண் உடல் கிடையாது நமக்கு. சடத்துவ உடல்னா நமக்கு வந்து பிசிக்கல் பாடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி. இது ரெண்டோட நம்ம இங்க வந்துட்டோம். இது ரெண்டுக்கும் தேவை இருக்குமா? இது ரொம்ப அருமையா அல்லாஹ் படைச்சிருக்காம. அந்த இந்த இந்த சடத்துவ உடலை வந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறதுக்கே மாஷா அல்லாஹ். இந்த பூமியில இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சானா, இத்தனைக்குரிய ரிசப்டார்ஸா அல்லாஹ் நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கான். அது இல்லைன்னா வேஸ்ட்டுமா. இப்ப உதாரணமா அழகான காட்சி இருக்கு, அதை பாக்குறது கண் வேணுமா இல்லையா? கண் இல்லைன்னா அந்த அந்த காட்சியை பார்த்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லையம்மா. இந்த மாதிரி ரிசப்டார்ஸ் அந்த பாடி ஃபுல்லா அல்லாஹ் வச்சிருக்காமா. ஒளி லைட்டை படைச்சா அல்லாஹ், அது பிரதிபலிச்சு நமக்கு அதை காட்டக்கூடிய கண்களை படைச்சான். ஒலி சவுண்ட்ஸை படைச்சான்லாம், நம்முடைய செவிக்குள்ளா காதுக்குள்ளாக நுண்ணிய எலும்புகளை படைச்சு அதிர்வுகளை ஏற்படுத்தி மூளைக்கு போய் அதை நம்ம உணர வச்சான். ருசியை படைச்ச உணவுப் பொருட்களை ருசியை படைச்சான்லாம், நமக்கு லட்சக்கணக்கான ருசி மொட்டுக்களை 2 இன்ச்சு நாவல கொடுத்து அதை வந்து உள்வாங்குற சக்தியை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். மனத்தை வாசனையை கொடுத்த அல்லாஹு தாலா இந்த 2 இன்ச்சு மூக்குக்குள்ளாக அதனுடைய ரிசப்டார்ஸ் அமைச்சிருக்கான். அந்த வாசனை போய் நம்ம குடல்ல பசியை தூண்டக்கூடிய அளவுக்கு வாசனைகளை உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கான். உணவை கொடுத்த அல்லாஹு தாலா அதை எப்படியெல்லாம் செரிமானம் பண்ணணும்னு குடலுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். அதற்குரிய ஹார்மோன் சுரக்க வச்சிருக்கான். பலவிதமான மொத்தமா எல்லா விதமான சுகங்களையும் உலகத்தை பலவிதமான சுகங்கள், எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்த அல்லாஹு தாலா அதையெல்லாம் உணர்வதற்கான உணர்வு புலன்களை நமக்கு வைத்து படைச்சிருக்கான். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் பிசிக்கல் பாடி. அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அது தவிக்குதுமா. அது எந்த உணர்வு பூர்வமான தேவையாக இருந்தாலும் சரி, அது பசி தேவையாக இருந்தாலும் சரி, அது தாகத்தின் தேவையாக இருந்தாலும் சரி, அது தவிக்குது. அதற்கான வெளிப்பாடுகள் அதுக்கு தேவை இருக்குங்கிறத வெளிப்படுத்துது. உடனடியாக நம்ம அதை தயார் பண்ணி உள்ள எடுத்துக்கிறோம். நம்ம இது வந்து பிசிக்கல் பாடி, அதற்கானது கிடைக்குது. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி அங்க இவ்வளவு பிரயாணம் பண்ணி அல்லாவுடைய எண்ணத்திலிருந்து அதற்கப்புறம் அருவாகுகளாக அல்லாவிடம் பேசக்கூடிய அந்த கம்பெனில சூப்பர் கம்பெனில இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மவுத் நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் உயிரோட வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து இன்னொரு தடவை மவுத்தாகி இன்னொரு முறை உயிர் பெறக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு அதுக்கும் பசிக்குமா? அது கெஞ்சுதுமா. அது கெஞ்சுது. அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான், அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்க என்னென்னவோ கொடுத்து உடம்ப நீங்க பசியாத்தலாம். ஆனா உங்களுடைய கல்புகள், அந்த உயிரினுடைய கல்பு அது வந்து அமைதி அடைகிறதுக்கு இறைவன் நினைவு, என்னுடைய நினைவு வேணுங்கிறான் அல்லாஹு தாலா. அந்த நினைவு வேணும். அது கேட்குதுமா. எனக்கு ஒளி கொடு. நான் வந்து எனக்கும் பசிக்குது, எனக்கு ஒளி வேணும், எனக்கு லைட் வேணும், எனக்கு பற்றுக்கொள்ள ஒரு ஆதரவு கரம் வேணும். இதெல்லாம் வந்து பிசிக்கல் பாடி சம்பந்தப்பட்டது. நீ அதை சாப்பிட்டுக்கோ எல்லாம் பண்ணால எனக்கு 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 ஆனா அந்த கேள்விகளை நம்ம வந்து எதை வச்சு மூடிடுறோம்னா, என் புள்ள, என் புருஷன், என் பொண்டாட்டி அதெல்லாம் பார்க்க முடியாது போ. நான் எனக்கு சம்பாதிக்கணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், நான் என்னோட உடம்புக்குரிய ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும், தேடணும், நகைகளை போட்டுக்கணும், 4 பேர் முன்னாடி கண்ணியமா இருக்கணும். இந்த எண்ணங்களை கொண்டு அப்படியே அந்த குரலை அமுக்குறோம்மா. அது கேக்குது. இவ்வளவு நாள் அது தாக்கு பிடிச்சு இருக்கிறதே ரொம்ப பெருசுமா. அது கேக்குது. அல்லாஹ் சொல்றான், அவரோடு இறக்கப்பட்ட ஒளியை பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை சொல்றான் ஒளின்னு? குர்ஆனை சொல்கிறான் ஒளின்னு. அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். அந்த ஆதரவு கயிறாக அல்லாஹ் எதை சொல்றான்? குர்ஆனைத்தான் சொல்கிறான். அன்பு சொந்தங்களே, அப்போ அந்த உயிர் வந்து கேட்டு துடிக்குதுமா. எனக்கு தனக்கும் வேணும், தனக்கும் ஆதரவு வேணும், தனக்கும் உணவு வேணும், தன்னும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுல உயிரினுடைய துடிப்பை குரான் கொஞ்சம் அழகா முறையில் அதை சாஃப்ட் பண்ணக்கூடியதாக, அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியதாக குரான் இருக்கு. ஏன்னா உலகத்துல யார் யார் பேச்சு எல்லாம் கேட்கிறோம். அந்த உலகத்துல அல்லாவோடு பேசி கொண்டு இருந்த நமக்கு அல்லாஹ்வுடைய பேச்சு கொடுக்கிற சந்தோஷத்தை யாரால கொடுக்க முடியுமா?
அந்த கம்பெனி கொடுத்த சந்தோஷத்தை யாரால கொடுக்க முடியும் நமக்கு? அப்போ அந்த கம்பெனி கொடுத்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல அடையணும்னு சொன்னா அது நம்முடைய அமல்களை கொண்டு அடைய முடியும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுகை முஃமினுடைய மிஅராஜ். அதுலயே குர்ஆன் ஆயத்துக்களை தான் ஓதுறோம். அல்ஹம்துலில்லா. அப்போ இந்த அற்புதமான இந்த பாடி, இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியை பத்தி ஞாபகப்படுத்துறாங்க தஃப்சீர் ஆசிரியர். அதே மாதிரி இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அல்லாஹ் இவ்வளோ அழகா அமைச்சு கொடுத்துருக்கிறான். வானங்கள் அமைச்சது. சரி, 7 வானங்கள் அப்படிங்கிறத பத்தி குர்துபி ரஹ்மத்துல்லாஹி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 7 வானங்கள் அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நம்ம சொல்றோம்ல, நிறைய பேர் எங்கிட்டயே கேட்டிருக்காங்கம்மா, என்னன்னா அப்போ வானங்களுக்குள்ள அனுமதி இருக்கு, அதுக்குரிய வேலைகள் எல்லாம் அறிவிச்சிருக்கான், பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். மேகராஜ் நபிசாசம் சொல்றாங்க, ஒவ்வொரு வானத்துக்கும் சென்ற பொழுது பெர்மிஷன் வாங்கி தான் அதை கடந்து போனாங்க. அப்போ இங்க இருந்து ராக்கெட் போகுது இல்ல, அது நிலவுக்கு போகுது, மார்ஸுக்கெல்லாம் அனுப்புறாங்க. அப்ப எங்க பர்மிஷன் வாங்கி போறாங்க? அவங்கன்னா போயிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரொம்ப தெளிவா குர்ஆன் இதுக்கு விளக்கம் சொல்லுது. ஜையன்ன சமா துன்யா பி மசாபி, நீங்க பார்க்கக்கூடிய எண்ணிலடங்காத இந்த பிரபஞ்சம் முழுக்கவே முதல் வானம். முதல் வானம் தான், பூமியினுடைய வானம் தான். இதற்கு மேல் ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் இடையில் இடைவெளி இருக்குன்னு சொல்றாங்கம்மா. அது மட்டும் இல்லாம இதை நம்ம எல்லாரும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம் மூமினாக இருக்கும் நிலையில் நம்முடைய உயிர் அல்லாவின் நேசத்தோடு பிரிந்து போகும் நிலையில் நம்முடைய உயிர் மலக்குகளால் கொண்டு செல்லப்படும் பொழுது வானத்தில் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹ்வினால் சலாம் கூறப்பட்டு அல்லாஹ் சொல்வான், நல்லடியாக இருக்கக்கூடிய இல்லியின் இவருடைய உயிரை கொண்டு போய் சேருங்கள்னு சொல்லுவான். அது ஆலமுல் பர்ஸக் உலகத்தினுடைய ஆரம்பம். அதே தீய உயிராக இருந்தால் நவுது பில்லாஹி மின்ஹா, அந்த வானத்தின் கதவு திறக்கப்படாது. அல்லாஹ்வின் கோபத்தோடு அந்த உயிர் பாவிகளுடைய உயிர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும். நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த 7 வானம் கான்செப்டை இந்த உயிர் போன உடனே நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? 7 வானங்களாக அல்லாஹ் அமைச்சு ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு வேலை, எல்லாத்தையும் நம்மளால விளங்க முடியாதுமா. இதைத்தான் சயின்ஸ் மல்டிபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு எனக்கு கூவிக்கிட்டு இருக்காங்கம்மா. சயின்ஸ்ல மல்டிபிள் யூனிவர்சஸ் இருக்கு. இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ், ஒரு யூனிவர்ஸை விட்டு இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போக முடியுமா? அது போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வேணும். என்ன காரணம்னு கேட்டா, அது போறதுக்கு பயங்கர ஸ்பீடு வேணும். அது வெளிச்சத்தினுடைய ஸ்பீட்ல போகணும். லைட் எவ்வளவு ஸ்பீட்ல வருது தெரியுமாமா? சூரியன்ல இருந்து பூமிக்கு வெளிச்சம் வருவதற்கு 8 நிமிஷம் தான் ஆகுது. ஒரு செகண்ட் இப்படி பண்றேன் பாத்தீங்களா நானுமா, இந்த நிமிஷத்துக்குள்ளாக அது 3 லட்சம் கிலோமீட்டர், இப்படிங்கிறதுக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்றதுனாலதான் சூரிய வெளிச்சம் அவ்வளவு சீக்கிரத்தை நம்மள அடையுது. அப்படி இருந்தாலுமே நாம இப்போ நீங்க அண்ணாந்து பாருங்க, சூரியன் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அது இந்த கணத்துல இருக்கிற சூரியனை நீங்க பார்க்கல, நீங்க 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியனை தான் பாக்குறீங்க. அப்படியே அவ்வளவு லேட் ஆயிடுது. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேம்மா நானு. அப்போ இதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த வானங்கள் 7 அடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேம்மா. இப்போ 2025 அக்டோபர் மாதம், 2025 வருடம் அக்டோபர் மாதம். மேபி இந்த பதிவை ஒரு 25-50 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் கேட்க நேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அப்போ என்னென்னலாம் கண்டுபிடிக்க போறாங்களோ தெரியாது. இன்றைய நிலையில விஞ்ஞானம் இந்த பிரபஞ்ச படைப்பை பத்தி என்ன சொல்லுது? கண்டிப்பா இந்த ஆயத் படிக்கிறப்ப இதை பண்ணணுமா. என்ன காரணம்னா, வமா கதருல்லாஹ ஹக்க கதரி, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கல யாருமே. ஏன்னா நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாம்மா. என்ன சிந்திச்சு பார்க்க சொல்றான் அல்லாஹு தஆலா? இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்-நஹாரி லஆயாத்துல் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்றான், நீங்க வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அத்தாட்சிகள் அறிவாளிகளுக்கு இருக்கின்றன. அதை நினைக்கிறவங்களால படுத்துக்கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் அல்லாஹ்வை நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்லிடுவாங்க, சுபஹானக் அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், இதை நீ சும்மா படைக்கல அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா சிந்திக்கிறதுக்கு இங்க நேரம் இருக்கு? நம்மளதான் சிந்திக்க ஒட்டாம துனியா அப்படியே திரைய போட்டுருச்சேம்மா. நம்ம சிந்திக்கிறது இல்ல. அல்லாஹு தாலா வானத்தை பாருங்கன்னு சொல்றான். சும்மர்ஜில் பஸர கர்ரத்தைனி யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசியம் வஹுவ ஹஸீர். அல்லாஹ் சொல்றான், நீங்க 2வது ஒரு தடவை பாருங்க, மறுபடி திருப்பி பாருங்க வானத்தை. உங்கள் பார்வை களைத்து திரும்புமே தவிர வானத்தில் எந்த ஒரு குறையும் நீங்கள் காண முடியாது. அல்லாஹ் பாருங்கன்னு சொன்னதை எங்க நம்ம பார்த்தோம்? அல்லாஹ் எதை ரொம்ப பார்க்காதீங்க, ரொம்ப மூழ்காதீங்கன்னு சொன்ன துனியாவுக்குள்ள தானமா மூழ்கிறோம் நம்ம. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்னை மன்னிக்கணுமா, இதை சொல்லாம எனக்கு போக முடியல. இதுக்காக நான் நிறைய கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி தான் நான் இதை சொல்றேம்மா. என்ன காரணம்னா, அறிஞர்களுடைய கருத்துக்கள் நம்முடைய மனசை நிறைவிச்சிருக்க நேரத்துல அல்லாஹ் நமக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையா படைச்சோம். ஏன்னா இது அத்தனையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
நம்ம ஒரு சின்ன கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடுறோம், இன்னைக்கு சாம்பார்ல போடுறோம்னா அந்த கத்திரிக்காய் முழு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் கொண்டுதான் உருவாகி இருக்கு. சும்மா ஒன்றும் உருவாகல. நம்ம நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் கிலோ 50 ரூபாய் கொடுத்து கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுறோம்னு. அந்த கத்திரிக்காயின் உருவாக்கத்தில் முழு பிரபஞ்சத்தின் ஆற்றலும் பொதிந்து இருக்கிறது. அத்தனையும் சேர்த்துதான் அந்த கத்திரிக்காய் மண்ல இருந்து விளைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் அந்த வான்வெளியில ஏற்பட்டிருந்தா அது விளைய வாய்ப்பு இல்லாம போயிருக்குமா? அப்போ ஒரு நமக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறது நேரடியா நம்ம போய் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக நாம் உண்ணக்கூடிய உணவு மூலம் ஏதாவது ஒன்றின் மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தை உண்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். அதான் சொல்றான் அல்லாஹ் சஹர லக்கும்னு சொல்றான். உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். சஹரங்கிறதுக்கு என்னன்னா ஒரு கட்டுப்படாத ஒரு மிருகத்தை கட்டுப்படுத்துற மாதிரிமா. அப்போ கட்டுப்படுத்த முடியாத பிரபஞ்சங்களை எல்லாம் அல்லாஹ் நம்ம கட்டுப்படுத்தி நமக்கு பயன்படக்கூடியதாக ஆக்கி வச்சிருக்கான். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம போயிடுவோம். சரி, இந்த பிரபஞ்சம் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இதை நான் சொல்றப்போமா மேபி இது 2வது பகுதியா கூட வந்தாலும் வரலாம். அதனால நீங்க தயவு செஞ்சு இதுக்கு வந்து கவனமா கேளுங்க. இதுல உங்களுக்கு எந்த கேள்விகளும் வராது. ஆனா நம்ம வந்து அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பார்த்துடுவோமா. பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சு? எப்படி ஆரம்பமாச்சு? அல்லாஹ் சொல்றான், அது ஒரு புகையாக இருந்தது. அப்போ வந்து வானம் பூமி புகையாக இருந்தது, 2ம் ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்றான். எப்படின்னா இதெல்லாம் பிரிக்க முடியாததாக இருந்தது. அல்லாஹ் தான் அதை பிரிச்சு கொண்டு வந்தேன்னு சொல்றான். அல்லாஹு தாலா நான் தான் பிரிச்சு கொண்டு வந்தேன், அது பிரிக்க முடியாததாக இருந்ததுன்னு சொல்றான். அல்ஹம்துலில்லா. இந்த ஆயத்துக்கான வீடியோவை 2 பகுதிகளா பார்த்தோம். மாஷா அல்லா. தப்சீர் சார்ந்த பார்வை, அறிஞர்களுடைய பார்வையோட பார்த்தோமா, அதோட தற்கால விஞ்ஞானத்தினுடைய அதை தொட்டு தான் இருக்கு. வானவியெல்லாம் அவங்க ஒண்ணுமே இன்னும் டச் பண்ணி கூட பார்க்கலன்னு சொல்லலாம். இந்த நிலைமையிலேயே அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய பிரம்மாண்டத்தை தாங்க நம்மளுக்கு உள்ளமே பத்தல, மனசே பத்தல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தோட ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். அந்த கேள்வியோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்வோமா. யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனு ஜின் கூட்டத்தார்களே, வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை விட்டும் கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் கடந்து செல்லுங்கள். ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் கொண்டே தவிர நீங்கள் கடந்து செல்ல முடியாது. சவால்மா, முடியுமா? உங்களால முடியுமா? மாஷா அல்லா, மாஷா அல்லா, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. அத்தோட இன்னொரு சின்ன ஒரு சிந்தனைமா. அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பு, இங்க இருக்கிற துரும்ப அந்த பக்கம் நகற்றதுக்கு கூட ஒரு ஆற்றல் தேவைப்படுதே ரப்பு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையும் இவ்வளவு வேகத்துல வரம்புக்குள் இம்மி அளவு அந்த பக்கம் இந்த பக்கம் பிறழாமல் சுற்ற வைப்பதற்கு உன் ஆற்றலை நீ கொடுத்திருக்கிறே ரஹ்மானே. நீ எப்பேற்பட்ட காதிர் யா அல்லாஹ், எப்பேற்பட்ட வல்லமை மிக்கவன் ரஹ்மானே. ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்க ரஹ்மானே. எங்கள் உள்ளங்களின் மீது உன் ஆற்றலை கொண்டு தீனில் நிலைப்படுத்தி விடுவாயாக யா அல்லாஹ். துவாவோடு நிறைவு செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து இருக்கக்கூடிய அற்புதங்களின் பக்கம் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.